ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு வெள்ளை பட்டாணி வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறது எப்படின்ற வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது சாப்பாடு தாளிக்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, கூடவே சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன கல்பாசி அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வைங்க. இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச வெள்ளை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். காரத்துக்காக நான் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடுங்க. இதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இதை சிம்மிலே வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண சாப்பாடு நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.